Hello, students. Yes, ma'am. Hello. Yes, ma'am. Good evening, ma. Quick revision கொடுத்துட்டு அப்ப கொஸ்டின் பேப்பர். ஹலோ, ஷேர் Yes, பண்ண ma'am. ஸ்கிரீன் தெரியுதாம்மா? Yes, ma'am. ஓகே. இந்த லெசன் ஆல்ரெடி முடிச்சிட்டு இருக்காங்களா உங்க மிஸ் முடிச்சிருக்காங்களா already இந்த லெசன்? Yes, ma'am. முடிச்சாங்களா இல்ல நியூவா நான் எடுக்கணுமா? Just a moment. ஓகே, மீனிங் ஆஃப் பாண்ட். ஓகே, இங்க நான் குயிக் ரிவிஷன் கொடுத்து அப்புறம் நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்னன்னா இன்ட்ரடக்ஷன் பாண்ட்னா என்னது? யூஸ்வலா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லயா க்ளோஸா வந்து இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 300 எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு நம்ம இதுல பீரியாடிக் டேபிள்ல? டோட்டல் 118 எவ்வளவு elements. எலிமெண்ட்ஸ் இருக்கு? 118 எலிமெண்ட்ஸ். எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு ஆட்டமாவா சிங்கிள் ஆட்டமா எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்ல மாலிகுலா எக்ஸிஸ்ட் ஆகுதா? Ma'am, atoms. மாலிகுலா இருக்கா இல்ல வந்து ஆட்டமா இருக்கா? Atoms. சிங்கிளா இருக்க ஆட்டமா இருக்கா இல்ல மாலிகுலாவா இருக்கான்ற? மாலிகுலா இருக்கு இல்லையா? Atoms. ஆட்டமா இருக்கு எப்படி இருக்கும் Molecule. உங்களுக்கு? இப்ப அது ஹைட்ரஜன் இல்ல ஆட்டம்ஸ் மாலிகுலா இருக்கு. ஏன்னா 2 3 ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் பண்ணி மாலிகுலா ஃபார்ம் பண்ணாதான் அவங்க வந்து ஸ்டேபிளா இருக்க முடியும். பாருங்க, ஹைட்ரஜன் பார்த்தோன்னா H2 தனியா இருக்காது, H2 தான் இருக்கும். O2 N2 அது மாதிரி தான் வந்து அவங்க வந்து 2 3 ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் பண்ணி ஒரு மாலிகுல் ஃபார்மேஷன் பண்ணதான் அவங்க வந்து ஸ்டேபிளா இருக்கும். அதனால இப்போ வந்து இந்த 2 ஆட்டம் வந்து லிங்க் ஆகும் இல்லையா? லிங்க் வந்து பை மீன்ஸ் ஆஃப் எ பாண்ட். ஸோ எதுக்காக வந்து ஒரு சில ஆட்டம் வந்து இந்த ஆட்டமோட தான் கம்பைன் பண்றாங்க, ஏன் வந்து வேற ஆட்டமோட கம்பைன் பண்ணல, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ கெமிக்கல் பாண்ட் இஸ் நத்திங் பட் இது ஒரு ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ்னால இந்த 2 ஆட்டமும் வந்து கிட்ட வருது. அந்த அந்த கெமிக்கல் பாண்ட். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேலன்ஸ் ஷெல். ஹலோ, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னா எதுமா மரியம்? Ma'am, What outermost is the shell electrons, ma'am. meaning of valence electrons? Very good. Outermost shell இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் வந்து நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்றோம். ஏன் நம்ம அந்த ஷெல்ல மட்டும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? வாட் இஸ் த ரீசன்? என்ன ரீசன்? ஏன் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்? வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? Ma'am, chemical bond combine. எது கெமிக்கல் ரியாக்ஷன்ல எது இன்வால்வ் ஆகும்? ஃபார்மேஷன்ல வெறும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆகுது. ஏன்னா மற்ற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் உள்ள இன்டீரியரா இருக்கனால நம்ம வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லும்போது அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து மெயினா இன்வால்வ் ஆகும். அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்றோம். இப்போ லூயிஸ் அண்ட் வந்து கோசல் தியரி அவங்க வந்து எப்படி அந்த பாண்டோட இது பண்றாங்கன்னா, அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரான்ஸை மட்டும் அந்த ஆட்டம்ல வந்து வச்சிடறாங்க டாட்டு, அது மாதிரி டாட் போட்டுறாங்க. இப்போ கால்சியம்ல அது அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் 2 இருக்கு, பெர்லியம்ல இருந்து 2 இருக்கு. இது மாதிரி வந்து இந்த வேலை வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க. கோசல் தியரியில வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக வந்து எல்இ எலக்ட்ரான் வந்து மெட்டல் இருக்குல்ல, மேக்ஸிமா வந்து ரைட்ல இருக்கிறது எல்லாமே வந்து நான் மெட்டல்ஸ் இல்லையா? இவங்க 2 பேர் தான் வந்து கம்பைன் பண்றாங்க. எத்தனை டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்கு. 2 அயான்ஸ் ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து ரெண்டுமே கிட்ட வந்து அந்த
சில ஹலோ ஹலோ Yes, ஹலோ ma'am. த்ரீ டைப்ஸ் ஆஃப் பாண்ட் ஆனிக் படிச்சிருப்பீங்க. ஆனிக் பாண்ட் வந்து ஒரு ஆட்டம்ல இருந்து இன்னொன்று ஆட்டம்க்கு வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதோ அது ப்ளஸ் ஆயிடுது. எந்த ஆட்டம் வந்து எலக்ட்ரான் கெயின் பண்ணுதோ மைனஸ் ஆகுது. அப்போ இந்த ப்ளஸ் மைனஸ்ல வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால கொஞ்சம் க்ளோஸரா வந்து ஃபார்ம் பண்றதா வந்து ஆனிக் பாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு எடுத்துக்கலாம். சோடியம் அட்டாமிக் நம்பர் வந்து 11. எப்படி பிரிப்பீங்க 11? How will you split up the 11? Atomic number 11 சோடியம்க்கு. ஹலோ Ma'am, எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணீங்க? 2, 2, 8, சோடியம்க்கு 11, 8, 8, 1. 1, 1. இப்போ குளோரினுக்கு வந்து 17. 17 எப்படி பிரிப்பீங்க? 2, 17, 1, 7. குளோர் ஆ ஆ 2, 8, 7. 7 இல்லையா? 7. இப்போ இவங்க 2 பேர் வந்து அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது வந்து ஆக்டேட் ரூல். ஆக்டேட் ரூல்னு என்னன்னா, ஒவ்வொரு ஆட்டமும் வந்து தன்னுடைய அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல ஆக்டேட்னா எத்தனை எலக்ட்ரான்ஸு? ஹவ் மெனி எலக்ட்ரான்ஸு ஆக்டேட்னா? 8 electrons, ma'am. 8 எலக்ட்ரான். ஸோ வந்து இப்ப நோபல் கேஸ் ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். திருப்ப இந்த லெசனுக்காக நான் இது சொல்றேன். நம்ம வந்து நோபல் கேஸஸ் இருக்குல்ல, எது நோபல் கேஸஸு? விச் அண்ட் ஆல் நோபல் கேஸஸ்? ஜெனான், கிரிப்டான், ரேடான்லாம் இருக்கு இல்லையா? பீரியாடிக் டேபிள்ல லாஸ்ட் 18th குரூப்ல இருக்கிற நோபல் கேஸஸ். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா ஸ்டேபிளா இருக்காங்க. எ எப்படி ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய வேலன்ஸ் ஷெல்ல இருக்கிற 8 எலக்ட்ரான்ஸ் தான் காரணம். ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் சொல்றாங்க, ஏன் ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுது, கெயின் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ சோடியம்க்கு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? 2, 8, 1. இப்போ பார்த்தோன்னா தன்னோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான் வரணும்னா, அது வந்து என்ன சோடியம் வந்து தே ஹேவ் டு கெயின் 7 மோர் எலக்ட்ரான்ஸ். ஆனா இது வந்து பாசிபிள் இல்லையா? ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணவே வந்து நம்ம நெறைய எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. அப்ப இட் இஸ் வந்து இம்பாசிபிள். அத விட என்ன பண்ணுதுன்னா, சோடியம் தன்னுடைய அவுட்டர் 3rd ஷெல்ல இருக்க ஒரு எலக்ட்ரான் வந்து ஈஸியா லூஸ் பண்ணி, இப்போ வந்து 2, 8ஆ மாறுது. இப்போ அவனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 8 வந்துருச்சு. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேட் பாருங்க குளோரினுக்கு. குளோரினுடைய அட்டாமிக் நம்பர் 17 இல்லையா? அது வந்து 2, 8, 7. இப்போ இந்த இதுக்கு வந்து தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 8 வரத்துக்கு இன்னும் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் தேவை. ஸோ யார் குடுக்குறாங்கன்ட்டு இப்ப அது ட்ரை பண்ணி பாக்குது. இப்போ சோடியம் வந்து ரெடியா வந்து குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. உடனே வந்து இந்த குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணி பிகம் வந்து 2, 8, 8. இப்போ 2 பேருக்கும் என்னது சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இவனும் ஆக்டேட் அட்டெண்ட் பண்ணிட்டாரு. சோடியம், குளோரின் கூட வந்து ஆக்டேட் வந்து அட்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அதனால தான் வந்து தே ஆர் வந்து லைக் திஸ். அதே மாரி மெக்னீசியம் குளோரைட் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெக்னீசியம் அட்டாமிக் நம்பர் வந்து 12. இப்போ ஏன் வந்து மெக்னீசியம் வந்து 2 குளோரின் ஆட்டமோட ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 12 எப்படி பிரிக்கலாம்? 2, 8, 2. இதில பார்த்தீங்கன்னா 2 வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் பண்ணிட்டா தான் அது வந்து ஆக்டேட் அட்டெண்ட் பண்ண முடியும். அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் வந்து அதனால தான் Mg மேல வந்து 2 பிளஸ் போடுறோம். 2 எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் பண்ணிருக்கு. அப்போ 2, 8. இப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து யாருக்கு தேவைன்னா குளோரின் 2 குளோரின் வந்து ஈச் குளோரின் ஆட்டம் வந்து டேக் 1 எலக்ட்ரான் ஃப்ரம் தி மெக்னீசியம். அப்போ என்னாச்சு? அப்போ குளோரினுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபை 2 குளோரினுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு ஆக்டேட். ஸோ பை திஸ் வே தே ஆர் வந்து அட்டைனிங் தி ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் வந்து ஆக்டேட். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஆட்டம் இதோட கம்பைன் பண்ணதுக்கு காரணம் அப்படின்ட்டு அந்த ஆக்டேட் சொல்லுது. அடுத்து உங்களுக்கு அடுத்தது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்டோம் புக் பேக்ல. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் பாண்ட். எப்போ வந்து அயானிக் பாண்ட் வந்து ஃபேவர் ஆகும்னா, ஒன்று லோ அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜினா என்ன சொன்னேன் நானு? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி? அயனைசேஷன் எனர்ஜி. ஹலோ, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி? Ma'am, energy required to remove the electron.
வெரி குட். எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் தி எலக்ட்ரான். இப்போ ஒரு ஆட்டம்க்கு வந்து லோ அயனைசேஷன் எனர்ஜின்னு நம்ம எலக்ட்ரான் வந்து ஈஸியா வந்து ரிமூவ் பண்ண முடியும். அதே மாரி வந்து அது என்ன ஃபேக்டர்ஸ்னா, ஒண்ணு லோ அயனைசேஷன் எனர்ஜி இருக்கணும், ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கணும், ஹை லாட்டிஸ் எனர்ஜி இருக்கணும். இது ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் தி அயனிக் பாண்ட். அயனிக் பாண்ட் யூசுவலா வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கனால ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், பாய்லிங் பாயிண்ட் இருக்கும், எலக்ட்ரோநெகா கண்டக்டிவிட்டி, குட் கண்டக்டரு, இது மாரிலாம் எல்லாமே. அயனைசேஷன் என்தால்பி இப்போ சொன்னீங்க இல்லையா, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் தி எலக்ட்ரான் அப்படின்னு. எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னன்னா, அனதர் நேம் என்ன பண்ணீங்க, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னா என்னது, வாட்ஸ் த மீனிங்? கெயின் என்னது, ஆட் பண்ணுறது இல்லையா. எலக்ட்ரான் வந்து ஒரு ஆட்டம்ல வந்து ஆட் பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ தட் வி கால் இட் அஸ் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆர் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. அதுதான் அந்த இது கான்செப்ட். அது லாட்டிஸ் அஃபினிட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு மோல் ஆஃப் அயனிக் காம்பவுண்டை வந்து நம்ம என்ன பண்றோம், அதை வந்து 1 மோல் ஆஃப் வந்து அயனிக் காம்பவுண்டு அயான்ஸா வந்து செப்பரேட் பண்றது தான். அது வந்து லாட்டிஸ் அஃபினிட்டி. எவ்வளோ எனர்ஜி வந்து ரிக்வயர்ட் ஆகுது. 1 மோல் ஆஃப் அயனிக் காம்பவுண்டு, இப்போ சோடியம் குளோரைடு இருக்கு. அது வந்து 1 மோல் ஆஃப் சோடியம் குளோரைடு எடுத்திருக்கேன். அது வந்து அயான்ஸா பிரிக்கிறதுக்கு நான் என்ன ஹவ் மச் எனர்ஜி வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும், அதான் வந்து வி கால் இட் அஸ் லாட்டிஸ் அஃபினிட்டி. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோவலன்ட் பாண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில ஆட்டம்ஸ்க்கு லாஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு, ஒரு சில ஆட்டம்ஸ்க்கு கெயின் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ 1, 2னா கொஞ்சம் ஈஸியா வந்து கெயின் பண்றது, லாஸ் பண்றது அது முடியும். ஆனா வந்து ஒரு சில ஆட்டம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டேட் ரூல் வந்து வேற விதமா வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா பை ஈக்குவல் ஷேரிங். 2 ஆட்டமும் வந்து ஈக்குவல் ஷேரிங் பண்ணி தன் அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் ஷெல்ல வந்து ஆக்டேட் அட்டெண்ட் பண்ற மாரி வந்து பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து அந்த டைப் ஆஃப் பாண்ட் வந்து வி கால் இட் அஸ் வந்து கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்ட் வந்து க தட் இஸ் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். இங்க வந்து எலக்ட்ரான் வந்து வேற ஆட்டம்க்கு போகாது. ஆனா வந்து சென்ட்ரா பொதுவாவே வந்து இந்த 2 ஆட்டமும் வந்து தன்னுடைய 2 வேலன்ஸ் ஷெல், அந்த வேலன்ஸ் ஷெல்ல வந்து கொண்டு வந்துட்டு சென்ட்ரா போட்டுப்பாங்க 2 பேரும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்க 2 பேருக்கும் வந்து ஆக்டேட் அட்டெண்ட் பண்ற மாரி வந்து 2 பேரும் வந்து ஆக்டேட் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். அது மாரி வரது தான் வந்து கோவலன்ட் பாண்ட். அங்கே வந்து அயனிக் பாண்ட்ல கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் எலக்ட்ரான். இங்க கோவலன்ட் பாண்ட்ல ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் பாண்ட். இந்த கோஆர்டினேட் பாண்ட் என்னன்னா, ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ண 2 எலக்ட்ரான்ஸ் தேவை. யூசுவலா வந்து 2 ஆட்டம்ஸ் இருக்கும். இவங்க 2 பேரும் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஆனா ஒரு சில ஆட்டம்ஸ் கிட்ட வந்து எலக்ட்ரானே இருக்காது பாண்ட் ஃபார்ம் பண்ண. அந்த கேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஆட்டம் யார் வந்து எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கான் இல்லையா, அந்த ஆட்டம் வந்து என்ன பண்ணுவாங்க, பாண்ட் ஃபார்ம் பண்ண குடுப்பாங்க. இல்லாதவனுக்கு வந்து குடுத்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரே ஆட்டம் கிட்ட வரும். இப்போ யூசுவலா வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ண 2 எலக்ட்ரான்ஸ் தேவை. இப்போ 2 ஆட்டம் வந்து சேரும்போது இவன் ஒரு எலக்ட்ரான், இவன் ஒரு எலக்ட்ரான் 2 பேரும் குடுத்துட்டு ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்றது. ஆனா சம்டைம்ஸ் வந்து அந்த கம்பைன் பண்ற 2 ஆட்டம்ல 2 ஆட்டம்ல ஒரு ஆட்டம்க்கு வந்து எலக்ட்ரான் ஷேர் பண்ணவே எலக்ட்ரான்ஸே இருக்காது. அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொன்னு ஆட்டம் இருக்கும் இல்லையா, அவன் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுன்னே இருப்பான். தட் இஸ் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அது மாதிரி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சுன்னு இருக்கவன் என்ன பண்ணுவான், அந்த பாண்ட் ஃபார்மேஷனுக்கு 2 எலக்ட்ரான்ஸும் ஒருத்தனே கொடுப்பான். அதான் வந்து கோஆர்டினேட் பாண்ட். இது லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்னா அந்த ஆட்டம்க்கு போட்டு டாட்டா வச்சு காமிக்கிறது தான் வந்து லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்டேட் ரூல் சொன்னாலே, ஆக்டேட் ரூல்ல 8 வேலன்ஸ் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் வர்றது தான் வந்து ஆக்டேட் ரூல். பாண்ட் லென்த்னா என்ன சொன்னோம்? பாண்ட் லென்த் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்ப 2 ஆட்டம் வந்து கம்பைன் பண்ணியிருக்கும் போது சென்டர் ஆஃப் தி ஒன் ஆட்டம், the distance between the center of the one atom and the center of the distance between the 2 centers of the 2 atom தான் வந்து நம்ம பாண்ட் லென்த் சொல்றோம். பாண்ட் ஆங்கிள்னா 2 பாண்ட் வந்து ஃபார்மேஷன் ஆகும்போது ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் தான் வந்து பாண்ட் ஆங்கிள். பாண்ட் என்தால்பினா அப்படின்னா எனர்ஜி ரிக்வயர்ட் டு பிரேக் தி பாண்ட். பாண்ட் வந்து பிரேக் பண்ண எனர்ஜி யூஸ் ஆகலாம், அதான் வந்து பாண்ட் எனர்ஜி. பாண்ட் ஆர்டர் நடுவில் இருக்கிற பாண்ட் எத்தனை பாண்ட் இருக்கோ அதான் வந்து பாண்ட் ஆர்டர். மரியம் Yes, ma'am. ஹலோ,
இருக்கீங்களா? Yes, ma'am. சும்மா அந்த டெஃபினிஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இத பேஸ் பண்ணி தான் நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பாண்ட் ஆர்டர்னா 2 ஆட்டம்க்கு நடுவுல இருக்கிற பாண்ட் எத்தினி வந்து பாண்ட்ஸ் இருக்கு. இங்க பாருங்க இந்த டயகிராம்ல குடுத்துருக்காங்க பாருங்க. பாண்ட்ல வந்து ஹைட்ரஜன் H2ல H நடுவுல ஒரே ஒரு பாண்ட் இருக்கு 1. ஆக்ஸிஜனுக்கு நடுவுல வந்து 2 பாண்ட் இருக்கு அப்போ 2 அதான் பாண்ட் ஆர்டர். நைட்ரஜனுக்கு நடுவுல வந்து 3 இருக்கா 3 பாண்ட் இருக்கு அப்போ பாண்ட் ஆர்டர் 3. அதே மாரி இது மாரி தான் ஃப்ளோரினுக்கு 2 ஃப்ளோரினுக்கு நடுவுல சிங்கிள் பாண்ட் இருக்கு அப்போ 1 பாண்ட். இதான் வந்து பாண்ட் ஆர்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்ட் பொலாரிட்டி. பொலாரிட்டினாவே என்னது ஸ்மால் சார்ஜஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா HCl வந்து குளோரின் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் இருக்கிறதுனால அந்த பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸை வந்து டுவர்ட்ஸா இழுத்துக்கும். அது வந்து லைட்டா வந்து பொலாரிட்டி இருக்கிறது பாண்டு இதுல. இது வந்து டைபோல் மூமெண்ட்னா சார்ஜ் செப்பரேஷன் கோலன் பாண்ட்ல வந்து லைட்டா வந்து சார்ஜ் அது மேல இருக்கும்ல அஸ்மெண்ட் அப்ளிகேஷன் அதெல்லாம் வந்து தேவை. அடுத்தது போலரைசேஷன் என்னன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த இதில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா நெகட்டிவ் சார்ஜுடைய க்ளவுட் இருக்கு இல்லையா டிஸ்டார்ஷன் அது இப்போ ரவுண்டா ரிங் ரிங்கா இருக்கு இல்லையா எலக்ட்ரான் க்ளவுடு அது வந்து என்னாகும் கொஞ்சம் லைட்டா வந்து இந்த இது பிளஸ் சார்ஜுடைய கேப்டன் என்ன பண்ணும் அந்த ஆனானுடைய கிளவுடு இருக்குல்ல எலக்ட்ரான் கிளவுட் வந்து இழுக்கனால அதோடைய ஷேப்பே வந்து மாறிடுது. ஆனானுடைய எலக்ட்ரான் கிளவுட் வந்து ஷேப்பே மாறுது. அதான் வந்து போலரைசேஷன் தட் இஸ் டிஸ்டார்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் கிளவுட் ஆஃப் தி நெகட்டிவ்லி சார்ஜ் அயான் பை தி பாசிட்டிவ்லி சார்ஜ். என்னன்னா ப்ளஸ் வந்து சார்ஜ் அப்போ அந்த ஆனயான் இருக்குல்ல ஆனயான் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்க நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கனால இந்த பிளஸ் வந்து பிளஸ் அயான் வந்து என்ன பண்ணுது அந்த எலக்ட்ரான் கிளவுடு எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது மைனஸ் இல்லையா அது வந்து லைட்டாக வந்து இழுக்கும்போது அதுலேயே எலக்ட்ரான் கிளவுட் வந்து ரவுண்டாக இருக்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஷேப்பே மாறிடுது. அதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இது போலரைசேஷன். அடுத்தது இந்த வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி. இந்த தியரி தான் வந்து ஒவ்வொரு மாலிகுலுடைய ஷேப் வந்து எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் வந்து ஷேப் இருக்கும் அப்படி பற்றியெல்லாம் வந்து சொல்கிறது தான் வந்து இந்த வேலன்ஸ் ஷெல்லு எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி. இது என்ன சொல்லுதுன்னா அந்த ஷேப் ஆஃப் தி மாலிகுல் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்குது. மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் அது டீட்டெயில் பார்த்துக்கணும். ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா என்னன்னா அந்த ஆர்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா இப்போ ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஷெல்லுக்கு ஆர்பிட்டல்ஸ் இருக்கு சொன்னோம் இல்லையா ஆர்பிட்டல் என்னன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ். வாட் ஆர் தி 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல்? ஆர்பிட்டல் என்னென்ன ஆர்பிட்டல்ஸ்? SPDF, ma'am. என்னென்ன ஆர்பிட்டல்ஸ்? ஆர்பிட்டல். ஹலோ Yes, ma'am. வெரி குட். Yes. SPDF இல்லையா இந்த ஆர்பிட்டல்ஸ் இருக்குல்ல இந்த ஆர்பிட்டல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி அதுலேருந்து ஃபார்ம் ஆகுற புது ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகும் இல்லையா ஆர்பிட்டல்ஸ் அதுதான் வி கால் இட் அஸ் தென் ஃபார்ம் வந்து இந்த ஆர்பிட்டல் பி ஆர்பிட்டல் டி ஆர்பிட்டல் எஃப் ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா அந்த ஆர்பிட்டல்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஆர்பிட்டலும் பி ஆர்பிட்டல் வந்து மிக்ஸ் ஆகி ஒரு புது ஆர்பிட்டல்ஸ் கொடுக்கும். அந்த ஆர்பிட்டலுக்கு பேர் தான் அந்த ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ். அந்த ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ்ல தான் வந்து இப்போ வேற ஆட்டம் வந்து கம்பைன் பண்ணோம் இல்லையா எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் தான் வந்து எலக்ட்ரான் ஃபில் ஆகும் அப்படின்ட்டு அந்த வேலன்ஸ் பாண்ட் தியரி சொல்லுது. அதை பற்றியெல்லாம் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் விட்டலும் பிக்கு வந்து 3 ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். டோட்டல் எவ்வளோ ஆர்பிட்டல்ஸ்? 4 ஆர்பிட்டல்ஸ் இல்லையா எத்தனை ஆர்பிட்டல்ஸ் மிக்ஸ் ஆகுதோ 4 மிக்ஸ் ஆச்சுன்னா 4 ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் 6 மிக்ஸ் ஆச்சுன்னா 6 வந்து ஹைபிரிட் இப்போ பாருங்க இங்கே SP 2 ஆர்பிட்டல் மிக்ஸ் ஆகுது அப்போ டோட்டல் எவ்வளவு 3 ஆர்பிட்டல்ஸ் இல்லையா அப்போ 3 ஆர்பிட்டல்ஸ் மிக்ஸ் ஆகிச்சு கிவ் வந்து அகெயின் வந்து 3 ஹைபிரிட் ஆர்பிட்டல் 3 SP2 ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ். ஹைபிரிட்னா மிக்ஸ் ஆகி புதுசா ஃபார்ம் ஆகுது இல்லை இப்போ நம்ம பிளான்ட்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா 2-3 பிளான்ட்ஸ் அந்த கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு புதுசா ஃபார்ம் ஆகுறது வந்து ஹைபிரிட் பிளான்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி தான் இங்கேயும் வந்து இந்த ஆர்பிட்டல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி புதுசா ஃபார்ம் ஆகுறத வந்து நம்ம என்ன சொல்றோம் ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் அப்படின்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா
அடுத்தது வந்து வேலன்ஸ் பாண்ட் அதே மாதிரி sp3 ஹைபிரிடைசேஷன் என்ன அர்த்தம்னா s ஆர்பிட்டலும் 3 p ஆர்பிட்டல் மிக்ஸ் ஆகுது. அப்போ டோட்டல் எவ்வளவு ஆர்பிட்டல்ஸ் மிக்ஸ் ஆகுறது 4 இல்லையா? இப்போ 4 வந்து மிக்ஸ் ஆகி உங்களுக்கு எத்தனை ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் ஆகும்? 4 வந்து ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து ஹைபிரிடைசேஷன். அடுத்தது வேலன்ஸ் பாண்ட் தியரி. அதான் வந்து இப்போ ஒன்று வந்து விஎஸ்பி தியரி சொல்லிச்சு, அது வேலன்ஸ் பாண்ட் தியரி. இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, ஆட்டம்ஸ் வந்து ரிட்டைன்ஸ் இட்ஸ் ஐடென்டிட்டி ஈவன் ஆஃப்டர் பாண்டிங். பாண்டிங் ஆயிட்ட பிறகு தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து லூஸ் பண்ணுறதில்லை. ஏன்னா உங்களுக்கு ஃபுல் ஆட்டம் இன்வால்வ் ஆகிறது இல்லை, வெறும் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் வந்து அந்த பாண்ட் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகுது. இப்போ இன்னர் எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ அதோடைய ப்ராப்பர்ட்டி வந்து மாறாது அப்படின்ட்டு இந்த தியரி சொல்லுது. அடுத்தது ஹைட்ரஜன் பாண்டிங். இந்த வேர்ட் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஹைட்ரஜன் பாண்டிங்னு என்னது? டாட்டா போடும். இது வந்து வீக் பாண்ட். இது வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் அந்த வாட்டரில் போட்டோம் இல்லையா? ஆக்சிஜன் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் ஹைட்ரஜனை போய் வந்து அப்படியே வந்து ஸ்லைட்டாக வந்து இழுக்கும். அதான் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங். அதான் hydrogen bond is formed when hydrogen is attached to some electronegative electron வந்து அட்டாச் பண்ணிருந்தோம்னா இந்த வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்குது. இதுல வந்து இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட், இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். இன்டர் மாலிகுலர்னா மாலிகுல்குள்ளேயே வந்து அந்த இப்போ ஐஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வாட்டருக்குள்ளேயே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு வந்து இன்டர் மாலிகுலர். இன்ட்ரா மாலிகுலர் அதுக்கு என்ன சொல்ல நம்ம? இன்ட்ரா மாலிகுலர் ஃபார்ம் பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் மாலிகுலர். சாரிம்மா, இன்ட்ரா வந்து உள்ளுக்க. இப்போ வாட்டர்லேயே வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும் இல்லையா? நிறைய வாட்டர் மாலிகுல்ஸ். அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்ல அந்த ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா, மாலிகுல்குள்ளே ஃபார்ம் ஆச்சுன்னா அது இன்ட்ரா. உள்ள ஃபார்ம் ஆகுது இன்ட்ரா. இன்டர் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒரு மாலிகுல் அடுத்து இன்னொரு புது நியூ மாலிகுலோட வந்து அது லிங்க் வச்சுக்கிச்சுன்னா அது வந்து வி கால் இட் அஸ் வந்து இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அடுத்தது ரெசோனன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு மாலிகுலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கொடுப்போம். இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஓகே நம்பிடுவோம். இப்படி அப்படி இப்படி ஸ்டடி பண்ணி இது மாதிரி இந்த வேல்யூ வந்து ஆனா ஒரு சில அந்த ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து ஸ்டடி பண்ணலாம். ஆனா ஒரு சில ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு மற்ற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சொல்ல முடியாத கட்டத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரே மாலிகுலுக்கு நம்ம நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சின் சொல்கிறோம். பென்சின் வந்து நம்ம ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சர் போட்டு காமிக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் அதுக்கு வந்து 6 ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதான் வந்து ரெசோனன்ஸு. ஸோ வந்து நான் ஏன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ண, ஸோ இது மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்ததுனால இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம அந்த அவனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து மாற்றி மாற்றி விதமாக போட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ண, அதான் ரெசோனன்ஸ். ஓகேவாம்மா? லெசனு மரியம். Yes, ma'am. இப்போ நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் பண்ணோம். இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல என்னென்ன அந்த லெசனுடையது வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்களே ட்ரை பண்ணி சொல்லணும். நேற்று உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்த கொஸ்டின்ஸ் அனுப்பியிருந்தேன், பாத்தீங்களா குரூப்ல? ஹலோ Yes, ma'am. ஹலோ மரியம், ஹலோ ஹலோ நேற்று உங்களுக்கு அந்த இதோட Yes, ma'am. ரெக்கார்டிங்கோடவே கொஸ்டின் பேப்பரும் ஒரு பேப்பரும் ஒரு இது பிரிண்ட் அவுட் அனுப்பியிருப்பேன். பேப்பரும் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். அந்த பேப்பர் வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ சொல்லுங்க பாப்போம். என்ன வரும்? ஃபார்மேஷன் பை ஹை அயனைசேஷன் லோ எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படி போட்டு ஃபார்ம் ஆகணும்னா எதுவுமே என்ன இருக்கணும்? அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? Ma'am, low ionization energy, ma'am. வெரி குட் மாஷல்லா, வெரி குட்மா. புரியுதா? லோ அயனைஸ் ஏன்னா லோ அயனைசேஷன் எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் எலக்ட்ரான் இல்லையா? அப்போ அயான்ஸா ஃபார்ம் பண்ணணும்னா முதல்ல வந்து எனர்ஜி வந்து கம்மியாகும். ஓகே, லோ அயனைசேஷன் எனர்ஜி தான். வெரி குட் ஆன்சர். என்ன உங்களுக்கு? லோ அயனைசேஷன் எனர்ஜி. அடுத்து
பென் பென் அடுத்து இதுக்கு ஆன்சர் வந்து லோ அயனைசேஷன். இதுக்கு லோ அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது சொல்லுங்க பாப்போம். Hybrid orbitals of a molecule are all unequivalent orbitals and have different energies. The true or false? ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ்னா நான் சொன்னேன் எஸ் ஆர்பிட்டல் பி ஆர்பிட்டல் வந்து ஆர்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மிக்ஸ் ஆகி புதுசா ஃபார்ம் ஆகும் இல்லையா அந்த ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ். ஆனா அந்த ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் வந்து அதோட எனர்ஜி எல்லாம் வந்து ஈக்குவலா இருக்கும். அது வந்து ஈக்குவலண்ட் ஆர்பிட்டல்ஸா இருக்கும், எனர்ஜி ஈக்குவலா இருக்கும். இது சொன்னதுக்கு ரைட்டா ராங்கா? இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இது சொல்லுங்க பாப்போம், என்ன வர ஆன்சர் சொல்லுங்க. Hybrid orbitals of a molecule are all unequivalent orbitals and have different energies. True or false? இது Untrue. நல்லா பாருங்க, unequivalent orbitals இருக்கு, different energy இருக்குன்றான். நம்மளுக்கு வந்து ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் உடையது எனர்ஜி பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். அப்புறமா வந்து ஈக்குவலண்ட் ஆர்பிட்டல்ஸா இருக்கும். நீங்க அந்த ஹைபிரிடைசேஷன் லெசன் வந்து நீங்க நல்லா டீப்பா படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது என்னன்னா டிஃப்ரெண்ட் எனர்ஜி இருக்காரு. அந்த ஃபார்ம் ஆகுற ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் எனர்ஜி எல்லாம் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். இது ட்ரூ. அடுத்தது, ஆன் தி பேசஸ் ஆஃப் VSEP theory, the shape of the methane molecule is tetrahedral. மீத்தேனுடைய மாலிகுலுடைய ஷேப் வந்து டெட்ராஹெட்ரல். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? மீத்தேன் ஃபார்முலா என்னமா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மீத்தேன்? மீத்தேன் ஃபார்முலா தெரியுமா? ஃபார்முலா தெரியுமாமா? CH4 இல்லையா? ஸோ இதுடைய டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் வந்து டெட்ராஹெட்ரல். கரெக்டா ராங்கான்னு கேட்குறாங்க. ஹலோ, True. ட்ரூ, அவ்வளோதான். இது கரெக்ட். ஏன்னா இது மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர். இது வந்து டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். இது வந்து கார்பன் வந்து நடுவில் இருக்கும், 4 ஹைட்ரஜன் வந்து முதல்ல கீழே வந்து ட்ரையாங்குலர் பைபிரமிடல், ட்ரையாங்குலர் பிரமிடல். இது வந்து சாரி இது ராங் இது. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா டெட்ராஹெட்ரல்னா இப்படி இருக்கும். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். டெட்ராஹெட்ரல்னா இது மாதிரி இருந்தால் கரெக்ட் தான். நடுவில் இருக்கும் கார்பன், 4 பக்கத்துலயே வந்து ஹைட்ரஜன் இருக்கும். இங்க இது மாதிரி இது வந்து டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அடுத்தது இது வந்து இது ட்ரூ, அவன் சொன்னது கரெக்ட். மேல இருக்கிறது வந்து ஃபால்ஸ். சாரி, இது மேல இருக்கிறது ஃபால்ஸ். இது இது வந்து ஃபால்ஸ். அடுத்து பாருங்க, இது வந்து கரெக்ட். அடுத்து வந்து ஃபால்ஸ், ரெண்டாவது வந்து ட்ரூ. கம்ப்ளீட் தி ஃபாலோயிங். இது சொல்லுங்க பார்ப்போம். Complete the following by the given options. 2, 3 diamagnetic, paramagnetic, ferromagnetic. The bond order of nitrogen molecule is bond order என்ன சொன்ன உங்களுக்கு? What's the meaning of bond order? Bond order என்ன அது? ஹலோ, bond order என்ன? ஹலோ, Yes, ma'am. bond order என்ன? ரெண்டு ஆட்டம்க்கு நடுவுல இருக்கிற பாண்ட் இருக்கு இல்லையா, எத்தனை இருக்கு? இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல எத்தனை பாண்ட் இருக்கு? Ma'am, 3. அதான் பாண்ட் ஆர்டர். புரியுதா? இப்போ இங்க என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னா,
நைட்ரஜன்ல நைட்ரஜன் பாண்ட் ஆர்டர் என்ன? அப்போ முதல்ல உங்களுக்கு நைட்ரஜன் ஸ்ட்ரக்சர் தெரியணும். इससे मैं क्या देखा? लो पॉवर मोड Close. க்ளோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் பாண்ட் வந்து இதுதான். இப்போ இதுல பாண்ட் ஆர்டர் என்ன இருக்கும்? 3, ma'am. வெரி குட் 3. அந்த ஆன்சருக்கு ஆப்ஷன் இருக்கா இங்க? அந்த 3 இங்க Yes, ma'am. போட்டு. Molecules possessing all paired electrons in their orbitals. ஆர்பிட்டல்ஸ்ல வந்து எல்லாமே பேடா இருக்குன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம்னா டயாமேக்னெட்டிக். இல்ல பேர் ஆகலைன்னா அது வந்து பேராமேக்னெட்டிக். அன்பேடா இருந்ததுன்னா இப்போ நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் போடுவோம் இல்லையா ஆர்பிட்டல்ஸ்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பி ஆர்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. பிஎக்ஸ், பிஒய், பிசெட் இருக்கு இல்லையா? இதுல இப்போ நான் எல்லா எலக்ட்ரான்ஸும் வந்து பேரப் பண்ணிட்டேன். பேரப் பண்ணிட்டேன்னா இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா டயாமேக்னெட்டிக். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு பேர் ஆகாம பண்ணியிருப்போம். இங்க வந்து 1, இங்க 1. ஸோ இது மாதிரி வந்து பேர் ஆகலை. அப்போ இது வந்து என்ன சொல்லுவோம்னா இது வந்து பேராமேக்னெட்டிக். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ கவனிச்சுங்க. எல்லாமே பேடப் ஆயிடுச்சுன்னா அது டயாமேக்னெட்டிக். பேரப் ஆகலைன்னா அது பேராமேக்னெட்டிக். அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்து பாரு. இது மேல இருக்கிறது 3, இது டயாமேக்னெட்டிக். அடுத்தது பார்த்தீங்கன்னா 39. Define electron gain enthalpy. Electron gain enthalpy என்னது அது? What's the definition for electron gain enthalpy? இல்லைன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் சொல்லலாம். என்ன டெஃபினிஷன் அது? ஹலோ, electron gain enthalpy. இப்போ அயனைசேஷன் எனர்ஜிக்கு எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான். அதோட ஆப்போசிட் தான் வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அதில் ரிமூவ் பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? எலக்ட்ரான் கெயின் என்தால்பியில் இங்கே என்னம்மா ஒர்க் பண்ணுறோம்? இங்கே என்ன பண்ணுறோம்? Ma'am, gain, ma'am. வெரி குட். எலக்ட்ரான் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு ஆட்டம்ல, ஒரு கேஷியஸ் ஆட்டம்ல இப்போ குளோரின் இருக்கு. அதை நான் வந்து ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணேன். அது Cl மைனஸ் ஆயிடுது இல்லையா? அந்த எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஸோ அந்த எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? எலக்ட்ரான் கெயின். அதுக்கு டெஃபினேஷன் நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ்ல அனுப்புறேன் நான். இட் இஸ் த எனர்ஜி ரிலீஸ்ட் when an electron is added to a neutral gaseous atom to form a gaseous negative ion. அதான் வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. இதுல 2 பேரும் வந்து எலக்ட்ரான் கெயின் பண்றவங்க தான். ஃப்ளோரின் இருக்கட்டும், குளோரின் இருக்கட்டும், எலக்ட்ரான் வந்து 2மே வந்து லைக் பண்றவங்க தான். ஆனா இதுல இவங்க 2 பேர்ல யாருக்கு வந்து கிரேட்டர் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்குன்னு கேட்குறான். இப்போ இதுல சைஸ்ல பாத்தீங்கன்னா எது சின்னது எது பெருசு? இப்போ ஃப்ளோரினுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 9, குளோரினுக்கு வந்து 17. 9 எப்படி பிரிப்பீங்க? How will you split up 9? 2, 8, 1. 2, 7, ma'am. வெரி குட். 2, 7. இப்போ குளோரினுடையது அட்டாமிக் இது 17. இது எப்படி பிரிப்பீங்க? 2, 8, 7. ம். இப்போ யாருடைய ஃப்ளோரினுக்கு எத்தனை ஷெல் இருக்கு? 3, ma'am. ஃப்ளோரினுக்கு 2, 7 தானே சொன்னீங்க. அப்ப எத்தனை ma'am. ரிங் இருக்கு? 2, ma'am. 2 ரிங் இருக்கு. குளோரினுக்கு எத்தனை ரிங் இருக்கு? 3, ma'am. 3 இருக்கு. இப்போ யாருடைய சைஸ் பெருசு? ஃப்ளோரினா குளோரினா? Chlorine, ma'am. வெரி குட். குளோரினோட சைஸ் வந்து பெருசா இருக்கனால அதுல வந்து எலக்ட்ரான் ஆட் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ வந்து ஏன்னா இதுல ஆர்பிட்டல்ஸும் வந்து இது எம்டி ஆர்பிட்டல்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுன்னு இருக்கனால நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இதுல வந்து ஈஸியாக ஆட் பண்ணலாம். அதனால தான் வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து குளோரினுக்கு வந்து கிரேட்டரா இருக்கு. ஆனா குளோரின் வந்து பீயிங் லார்ஜர், சைஸ்ல வந்து லார்ஜரா இருக்கு. மோர் வந்து ஸ்பேஷியஸா இருக்கு. எஸ்பி சப்ஷெல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஷியஸா இருக்கு. எஸ்பி சப்ஷெல்லாம் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு அந்த
லோபெல்லாம் வந்து கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கு. வேராஸ் வந்து இன்கமிங் எலக்ட்ரான் வந்து கேன் பி ஆடட் வித் ரிப்பல்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து குளோரின் வந்து சைஸ் பெருசா இருக்கனாலயும் நம்ம வந்து இது வந்து எலக்ட்ரான் வந்து ஈஸியா ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதான் ரீசன் கொடுக்குது. ஓகேவா? புரியுதாமா இது? எஸ் மேம். இப்போ விச் ஆட்டம் கேட்கும்போது என்ன சொல்லுவீங்க? குளோரின் சொல்லுவீங்க. ரீசன் என்னன்னா குளோரின் வந்து இஸ் வந்து சைஸ் இஸ் வந்து லார்ஜர் தேன் தி ஃப்ளோரின் ஆட்டம். குளோரின் ஹஸ் காட் வந்து மோர் ஸ்பேஷியஸ் வந்து sp 3sp சப்ஷெல்லு. ஸோ அப்போ இன்கமிங் எலக்ட்ரான்ஸ் வந்து கேன் பி ஈஸிலி ஆடட் வித் வந்து லெஸ் ரிப்பல்ஷனும் உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட் சொல்லி இது பண்ணி நோட்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன் நான் போட்டோ எடுத்து அதை வந்து நீங்க காப்பி பண்ணிக்க. ஓகே. எத்தனை கொஸ்டின்ஸ் வருது பாருங்க. இதுலயே உங்களுக்கு வந்து கெமிக்கல் பாண்டிங் அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கும் சேர்த்து 10 மார்க்ஸ். இப்போ கெமிக்கல் பாண்டிங்ல ஒரு 5 மார்க்ஸ் கேட்குறான். இங்க பாருங்க இந்த இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ZTF2 ZTOF4 மென்ஷன் தி டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் அண்ட் ஷேப். இதுக்கு நீங்க வந்து அந்த இதெல்லாம் மாடல் படிச்சுக்கணும் தான் நீங்க. இது ZTF2க்கு எப்படி எழுதிங்கன்னா லீனியர் ஷேப். இது வந்து என்னன்னா ஷேப் பார்த்தீங்கன்னா லீனியர்னா என்னது ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஜெனான் இப்படி இருக்கும், ஃப்ளோரின் இப்படி ஆட் ஆகும். அப்போ இந்த ஷேப் என்ன சொல்றீங்க? லீனியர் ஷேப். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுடைய ஹைபிரிடைசேஷன்னா அதெல்லாம் நீங்க அப்படியே தான் படிச்சுக்கணும். sp3d ஹைபிரிடைசேஷன். அடுத்தது இந்த மாலிகுலுக்கு இது எழுதிடும். இப்போ இந்த மாலிகுல் பாருங்க. இதுக்கு வந்து ZeOF4 இதுக்கு எப்படி எழுதிங்க ஸ்ட்ரக்சர் எப்படின்னா ஜெனான் நடுவுல போட்டு ஃப்ளோரின் 4 ஃப்ளோரின் இருக்கு இல்லையா 4 கார்னர்ல போட்டுட்டு இந்த ஆக்சிஜன் வந்து எல்லாமே சேர்ற மாதிரி இப்படி இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னன்னா ஸ்கொயர். கீழே வந்து ஸ்கொயரா இருக்கு ஸ்கொயர் இது வந்து ஸ்கொயர் பிரமிடல். பிரமிட் மாதிரி இருக்கு இல்லையா பிரமிடல் ஸ்கொயர் பிரமிடல். இது வந்து ஹைபிரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா sp3d d2 sp3d2 sp3d2 4 5 6 7 இதெல்லாம் நீங்க அப்படியே தான் படிக்க வேண்டியது. ஸ்ட்ரக்சர் நீங்களே வந்து வரைஞ்சு பார்க்கணும். இது ஸோ ஸ்ட்ரக்சர் இது மாதிரி வரைஞ்சு எப்படி இருக்கு பாருங்க. ZTFFO அப்படி இருக்கு. ஹலோ ஹலோ எஸ் மேம். இது பாருங்க எவ்வளவு ஈஸியான கொஸ்டின் பாருங்க. 5 மார்க்ஸ்க்கு வெறும் ஸ்ட்ரக்சரை வரைய சொல்றான். வரைஞ்சிட்டு அது ZTF2னா ஜெனான் நடுவில் இருக்கு, 2 பக்கமும் வந்து ஃப்ளோரின் இருக்கு. அப்ப அதை வரைஞ்சிடுங்க. வரைஞ்சிட்டு அதோடைய டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் என்ன ஹைபிரிடைசேஷன்னா அது அந்த sp3d ஹைபிரிடைசேஷன். இது வந்து sp3d2 ஹைபிரிடைசேஷன். அது நீங்க ஸ்ட்ரக்சர் வந்து கிளியரா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைபிரிடைசேஷன் என்னன்னா இப்போ sp3d ஹைபிரிடைசேஷன் என்னன்னா ஒரு s ஆர்பிட்டலும் 3 p உடைய 3 ஆர்பிட்டலும் 1 வந்து d உடைய ஒரு ஆர்பிட்டலும் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஃபார்ம் ஆகுற எத்தனை வரும் உங்களுக்கு டோட்டலு 3 இது ஒன்று 4 5 அப்போ 5 வந்து ஆர்பிட்டல்ஸ் மிக்ஸ் ஆகுது இல்லையா? அப்போ வர்றது வந்து 5 வந்து ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸா வந்து ஃபார்ம் ஆகும். அதான் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா sp3d2 இருக்கு இல்லையா? இதுல பார்த்தீங்கன்னா ஒரு s ஆர்பிட்டலு 3 p ஆர்பிட்டலு 2 d2 ஆர்பிட்டல். டோட்டல் எவ்வளவு இருக்கு? டோட்டல் எத்தனை இருக்கு ஆர்பிட்டல்ஸ் மிக்ஸ் ஆகுறது? 1 s 3 p இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 d2. அப்போ மிக்ஸ் ஆகி வர்றது எவ்வளவு டோட்டல்? எஸ் மேம். 6. வெரி குட். 6 ஆர்பிட்டல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகி
வரதும் வந்து ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் எத்தினி இருக்கும். எத்தினி மிக்ஸ் ஆகுதோ அத்தினியும் வந்து அதே தான் வரும். 6 ஹைபிரிட் புது வந்து ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் வந்து 6 வரும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, உங்க புக்ல வந்து கிளியரா குடுத்திருப்பாங்க இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம். இப்ப உங்களுக்கு ரஃப்பா போட்டிருக்கேன் நான். ஜெனான் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ZT எப்படி இருக்கும்? ஸ்கொயர் ஸ்கொயர்ல அடுத்தது ஆக்ஸிஜன் என்ன பண்றீங்க? இப்படி எல்லாமே இப்படி வரும். நடு சென்டர்ல வந்து ஆக்ஸிஜன் வந்து இருக்கிற மாரி, மேல இருக்கிற மாரி ஆக்ஸிஜன் வச்சுட்டு, எல்லாத்துக்கும் வந்து கனெக்ஷன் குடுக்குற மாரி பாத்தீங்கன்னா, இதான் வந்து ஜெனான் ஆக்ஸி ஃப்ளூரைடுடைய ஸ்ட்ரக்சர். இங்க இருக்கு புரிஞ்சுதாம்மா? ஓகேவா? எஸ் மேம். இப்ப நம்ம வந்து ஒண்ணு உங்களுக்கு வந்து நாளைக்கு கெமிக்கல் இது அ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இன்னும் 2 கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ கெமிக்கல் பாண்டிங்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து நாளைக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டு வாங்க. இந்த பைஃபிரிகேஷன் இருக்கு இல்லையா? அத கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இது மாரி கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகேவா மரியம்? எஸ் மேம். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு லெசனு? சும்மா எஸ் நான் மேம். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்பா இதுக்கு ஆன்சர்ஸ் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு. நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ணேன்னா டைம் ஆயிடும். ஹாஃப் ஆயிடும். நாளைக்கு நான் உங்களுக்கு அந்த மீதி இருக்கிற 3 கொஸ்டின் பேப்பர் நம்ப டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து நாளைக்கு வந்து அந்த இது அட்டாமிக் ஸ்ட்ரக்சரோட 2 கொஸ்டின் பேப்பரும் நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணோம். 2 தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் நான். இதுல என்ன பார்த்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் இதுல எந்த கொஸ்டின் பார்த்தோம்? 13th கொஸ்டின். இது என்ன சொன்னோம் நம்ம? ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் பாண்ட் இஸ் ஃபேவர்ட் பை ஹை அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் தி மெட்டல், லோ அயனைசேஷன் ஆஃப் தி எனர்ஜி ஆஃப் தி மெட்டல், லோ அஃபினிட்டி. என்ன ஆன்சர் சொன்னோம்? Low ionization method. Energy. Ionization energy என்ன சொன்னோம்? What is the meaning of ionization energy? Ma'am, energy required to remove the electron. Very good. Okay. Next. பாருங்க எல்லாம் நம்ம லெசன் புரிஞ்சாவே ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் பண்ண உங்களுக்கு வருது பாருங்க. அதான் நம்ம மெயின் லெசன் தான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான். கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே உங்களுக்கு எல்லாம் முக்காவாசி முடிச்ச மாதிரி தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் எ மாலிகுல் ஆர் ஆல் அன்ஈக்குவலண்ட் ஆர்பிட்டல்ஸ் அண்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ். இந்த கான்செப்ட் வந்து ரைட்டா ராங்கா கேட்கிறேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் ஃபால்ஸ். ஏன்னா நம்ம ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் வந்து எல்லாத்துடைய எனர்ஜி எல்லாம் வந்து ஈக்குவலா இருக்கும். ஈக்குவலா இருக்கும். எனர்ஜியும் ஈக்குவலா இருக்கும். ஈக்குவலன்ட் ஆர்பிட்டல்ஸா இருக்கும். இப்ப பாருங்க, எல்லாமே வந்து இப்ப sp3d2 சொன்னோம் இல்லையா? எல்லா ஆர்பிட்டல்ஸோட பேரும் வந்து sp3d2 அப்படிதான் போடுவோம் நம்ம. எனர்ஜி வந்து ஈக்குவலா இருக்கும். அவன் சொன்னது வந்து ராங். ஆன் தி பேசிஸ் ஆஃப் VSEPR தியரி, த ஷேப் ஆஃப் தி மீத்தேன் மாலிகுல் இஸ் டெட்ராஹெட்ரல். அது ட்ரூ. ஏன்னா வந்து மேல இருக்கிறது வந்து உங்களுக்கு ஃபால்ஸ். கீழ இருக்கிறது வந்து ட்ரூ. ட்ரூ. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அவன் சொன்னது கரெக்ட் அப்படின்ட்டு. மீத்தேனுடைய டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சர். டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பாருங்க. எப்படின்னா சி நடுவுல இருக்கும். அதே மாதிரி ட்ரையாங்கிள் போட்டுக்குங்க. ட்ரையாங்கிள் போட்டு இது எல்லாமே ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து இப்படி பண்ணி இங்க H போட்டு அதான் வந்து டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சர். அடுத்தது பாத்தீங்க நெக்ஸ்ட் இது பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டர்னு என்ன சொன்னேன்? வாட்ஸ் த மீனிங் ஆஃப் பாண்ட் ஆர்டர்? என்னமா பாண்ட் ஆர்டர்னா? Ma'am, எத்தனை bond இருக்குன்னு தானே ma'am? ஆமா 2 ஆட்டம்க்கு நடுவுல எத்தனை வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் தான் வந்து பாண்ட் ஆர்டர். இப்போ நம்ம முதல்ல வந்து அவன் நைட்ரஜன் மாலிகுல் கேட்கும்போது அவங்களுக்கு முதல்ல அந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் நம்ம வந்து பாண்டே போட முடியும்.
ஸோ 2 நைட்ரஜனுக்கு நடுவில் வந்து எப்போவுமே 3 பாண்ட் இருக்கு. இப்போ பாண்ட் ஆர்டர் என்னவா இருக்கும்? 3. அது molecules possessing all paired electrons in their orbitals are paramagnetica, diamagnetica அப்படி கேட்குறான். paramagnetic என்ன? What's the meaning of paramagnetic? பேடா இருக்குமா அன்பேடா இருக்குமா? பேட்டா இருக்குமா? எல்லாமே பேடா இருந்தா அதுக்கு என்னது அது? அதுக்கு பேர் என்ன? டயாமேக் டைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைன்னா என்னது? எல்லாமே வந்து 2 வந்து பேரா இருக்கும். அப்போ டயாமேக்னெட்டிக். இல்ல பேரா ஆகாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க இந்த ஆர்பிட்ல 1 எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? பேராமேக்னெட்டிக் அப்படின்ட்டு. அடுத்தது நெக்ஸ்ட் உங்களுக்கு அதனால தான் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கு. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகிட்டே இருக்கும். அயனைசேஷன் எனர்ஜி என்ன அப்படி இப்படின்ட்டு எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகிட்டே இருக்கும். அது நீங்க படிக்க படிக்க அந்த அதெல்லாம் உங்களுக்கு அந்த நியூ டேர்மா இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு கேட்டுட்டே இருப்பான். அடுத்து 39 எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னா என்ன? வாட்ஸ் த மீனிங் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி? எலக்ட்ரான் கெயின் பண்ணுச்சு. எலக்ட்ரான் கெயின் பண்ணும்போது எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுறதா எனர்ஜி ஆட் ஆகுறதா? எனர்ஜி ஆட் ஆகுது. ஆட் ஆகுறதா? எலக்ட்ரான் ஆட் ஆகும். இப்போ அந்த ஆட் ஆகும்போது அந்த ஆட்டம் வந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும் இல்லையா? அதுதான் வந்து எலக்ட்ரான் கெயின். என்தால்பினாவே அது எனர்ஜி தான் இல்லையா? என்தால்பினா ஹீட் இல்லையா? ஹீட் அமௌண்ட் ஆஃப் வந்து ஹீட் ரிலீஸ்டு when வந்து எலக்ட்ரான் கெட் ஆடட் அப். அப்போ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. அந்த வேர்ட்லேருந்தே உங்களுக்கு அந்த ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எலக்ட்ரான் கெயின் ஒரு ஆட்டம்ல நம்ம எலக்ட்ரான் ஆட் பண்ணுறோம். அப்போது அது எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது ரிலீஸ் ஆகுது. அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு when an electron is வந்து added to an gaseous atom to form the anion. எலக்ட்ரான் ஆட் பண்ணோம்னா it form the anion இல்லையா? நெகட்டிவ் ஆன். அதுதான் வந்து எலக்ட்ரான் கெயின். இப்போ ஃப்ளோரின் அண்ட் குளோரின் இருக்கு. யாருக்கு வந்து அதிகமா இருக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி? குளோரின். ஏன்? வாட்ஸ் த ரீசன்? சைஸா? சைஸ் என்ன சைஸ்? எந்த ஆ த்ரீ ஆர்பிட்டல்ஸ். எதுக்கு 3 ஆர்பிட்டல் சொல்லக்கூடாது, 3 ஷெல். நம்ம என்ன பண்ணலாம்? ஃப்ளோரினுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 9, இதுக்கு வந்து 2 கம்மா வந்து எப்படி பிரிக்கலாம்? 2 கம்மா 7. 9க்கு வந்து 2 கம்மா 7. இட் ஹஸ் காட் வந்து ஒன்லி 2 ஷெல்லு. இப்போ வந்து குளோரினுடைய அட்டாமிக் நம்பர் 17, 2 கம்மா 8 கம்மா 7. இட் ஹஸ் காட் வந்து 3 ஷெல்லு. தென் வந்து த சைஸ் ஆஃப் தி குளோரின் ஆட்டம் இஸ் வந்து இஸ் லார்ஜர் தேன் தி சைஸ் ஆஃப் தி ஃப்ளோரின் ஆட்டம். அப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதுனா? குளோரினுக்கு வந்து நல்லா வந்து ஸ்பேஷியஸ் இருக்கு. இட் ஹஸ் காட் வந்து மோர் ஸ்பேஷியஸ் டு ஆட் ஸ்பேஷியஸ் ஆஃப் வந்து sp3 ஆர்பிட்டல். sp3 ஆர்பிட்டல் வந்து ஷேப் அது வந்து ஸ்பேஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இட் இஸ் வந்து ஈஸி டு ஆட் தி எலக்ட்ரான் இன் தி குளோரின் ஆட்டம் வித் வந்து ரிப்பல்ஷன். எப்படியோ ரிப்பல்ஷன் இருக்கும் இல்லையா? ஆல்ரெடி உங்களுக்கு ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இன்னொன்று எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் பண்ணால் ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன்னா அது என்ன பண்ணும்? ஆட் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? தள்ளும். இப்போ மேக்னெட்டில் வந்து சவுத் வைக்கும்போது எப்படி தள்ளுது இல்லையா? இது ரிப்பெல் பண்ணுது இல்லையா? அதே மாதிரி எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து மற்ற ஷெல்லெல்லாம் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். போய் நம்ம இன்னொன்று எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணும்போது அது என்ன பண்ணும்? அப்படியே வந்து அதை வந்து எலக்ட்ரான் வந்து தள்ளும். அதை வந்து ரிப்பெல் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து லெஸ் ரிப்பல்ஷன் நம்ம வந்து எலக்ட்ரான் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னு. அவ்வளோதாம்மா. இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் கொஞ்சம் இது கேர் எடுத்து ரீசன் எல்லாம் இது பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகும். அடுத்து இது அப்புறம் இந்த கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? அடுத்தது இந்த ஸ்ட்ரக்சர் வரைகிறது இது மாதிரி தான். ஜெனானுடையது லீனியர்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ZTFT உடைய ஜெனான் டைஃப்ளூரைடுடைய ஸ்ட்ரக்சர் இது. ஷேப் பார்த்தீங்கன்னா லீனியர். என்னென்ன கேட்டிருக்காங்க? ஷேப்பும் எழுத சொல்லியிருக்காங்க, வெறும் ஹைப்ரிடைசேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. sp3 இப்போ மார்க்ஸ் பாருங்க, 5 மார்க்ஸ் எவ்வளோ ஈஸியாக வாங்கலாம் பாருங்க இதில். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து 2 மார்க்ஸ் அப்படி இருக்கும். ஸ்ட்ரக்சருங்களுக்கு ஒரு மார்க்கு, அந்த ஹைப்ரிடைசேஷனுக்கு. அப்போ இந்த இதுக்கு பாருங்க, ZTOF4 இருக்கு இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் பிரமிடல் ஷேப்பு, பிரமிடல் ஷேப்.
அடுத்தது ஹைபிரிடைசேஷன் வந்து sp3d2 ஹைபிரிடைசேஷன் அவ்வளவுதான். ஓகேவாமா மரியம்? Yes, ma'am. ஓகேவா? you can leave the class. Thank you for joining. Thank you, ma'am. ஓகேம்மா, நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. இன்ஷால்லா நம்ம அது மீதி இருக்கிறது முடிச்சிடலாம். Okay. ஓகேம்மா, தேங்க்யூம்மா. ம் ம் Sorry, udah meninggal dulu. Terus tuh, nggak bisa ketemu. ये पिक्चर रख लीजिए. मैं भेज दो, होता है मेरा